முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, தனது மனைவியின் முனைவர் பட்ட விழாவிற்காக இங்கிலாந்து சென்றதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. இதன் போது 16.9 மில்லியன் ரூபாய் அரச நிதியிலிருந்து செலவழிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இந்த விவகாரமானது பி அறிக்கையின் மூலம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு சிஐடியினரால் முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் இங்கிலாந்தில் காணப்படுற ஒரு பல்கலைக்கழகத்தில் விக்ரமசிங்கவின் மனைவியின் முனைவர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்குது. இதன் போது 16.9 மில்லியன் ரூபாய் செலவில் அங்கு அவர் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் அவர் கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் அமெரிக்காவில் இருந்து இங்கிலாந்துக்கு தனிப்பட்ட ரீதியாக இவ்வாறு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதன் போது அவருடன் 10 பேர் கொண்ட குழு ஒன்று பயணித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வரும் சிஐடியினரால் விக்ரமசிங்கவின் ஊழியர் உட்பட 2 பேரை தற்போது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் அந்த குறித்த நபர்கள் வெளிநாட்டில் காணப்படுவதனால் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக வெளி விவகார அமைச்சகத்திடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த விவகாரமானது அரசு வட்டாரத்திலும் அரசியல் கூறுகளிலும் பல சர்ச்சைகளை உருவாக்கி உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.